ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். நியூ இயர் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து இங்கே பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து இங்கே அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிடும். எங்கள் பையனுக்கு இந்த வருஷத்துக்கான டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதுக்காக தான் பக்கத்தில் இருக்கிற ஜூராங் பாயிண்ட் ஷாப்பிங் சென்டருக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஷாப்பிங் சென்டரில் பாப்புலர் புக் ஸ்டோர் இருக்குது. அங்கே தான் எப்போவும் எல்லா புக்குமே வாங்குவோம். எல்லா புக்ஸும் ஸ்கூல்லையும் வாங்கலாம். இங்கே வாங்கினோன்னா மெம்பர்ஸ்க்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி இங்கேயே வாங்கிடுறது. டிசம்பர் மாதத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீயில் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷாப்பிங் சென்டர்லேயும் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ட்ரீ வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பேஸ்மெண்ட் 1ல் தான் அந்த புக் ஸ்டோர் இருக்குது. போகிற வழியில் இந்த மாதிரி எம்டி பிளேஸ் இருக்கும். இங்கே எப்போவுமே நிறைய பிள்ளைங்களுக்கான ப்ளே ஸ்டேஷன்ஸ் இருக்கும். சில சமயம் துணி கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மசாஜிங் சேர் வச்சுருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நம்ம காசு பே பண்ணிவிட்டு இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாப்புலர் புக் ஸ்டோர் பக்கத்துலேயே தான் ஜப்பான் ஹோமும் இருக்குது. ஜப்பான் ஹோமில் எப்போவுமே நிறைய திங்ஸ் ஆஃபரில் கிடைக்கும். முக்கியமாக நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அங்கே வாங்கலாம். கிளாஸு, செராமிக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆஃபரில் கிடைக்கும். அதோட இப்போ கிறிஸ்துமஸ் அப்புறம் நியூ இயர்லாம் வர்றதுனால கண்டிப்பாக நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா பார்க்கலான்னு நேராக இங்கே வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்கங்கிறதுனால கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த புக் ஸ்டோர் பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விதமான புக்ஸும் கிடைக்கும். கிறிஸ்துமஸ்க்காக இந்த மாதிரி அழகழகான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்டேஷ்னரி, ஸ்கூல் பேக்கு, ஷூ அந்த மாதிரி ஸ்கூலுக்கு தேவையான எல்லா விதமான பொருளுமே இங்கே வாங்கிடலாம். எல்லா டெக்ஸ்ட் புக்குமே வாங்க முடியலை. ஒரு சிலதெல்லாம் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. இங்கே கிடைக்காத புக்கெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் அங்கே உள்ள புக் ஸ்டோரில் வாங்கிக்கலாம். அப்புறம் பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையான பேனா, கரெக்ஷன் டேப்பு, அப்புறம் சில ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள மினியேச்சர் சைக்கிள் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்தது. அப்புறம் இங்கே குழந்தைங்களுக்கு நிறைய எஜுகேஷனல் டாய்ஸும் கிடைக்கும். பேக் டு ஸ்கூல் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது. அதில் சில ஸ்கூல் சப்ளைஸ்க்கெல்லாம் 70% வரைக்குமே டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது. ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு $5 கேஷ் வவுச்சரும் கொடுக்குறாங்க. இந்த புக் ஸ்டோரோட மெம்பராக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே இங்கே 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. ஸ்கூல் ரீஓப்பன் டைம்ங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருந்தது. பில்லிங் செக்ஷன்லேயே நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. சிங்கிள் ரெசிப்டில் $120க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு $5 கேஷ் வவுச்சரும் கொடுத்துருக்காங்க. இதை ஜனவரி 11க்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பயர்ட் ஆகிடும். இந்த புக் ஸ்டோர் பக்கத்துலேயே ஹாக்ஹா டானிக்னு ஒரு சைனீஸ் கடை இருக்குது. இந்த கடையில் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் சில சைனீஸ் மெடிசின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் வீடு பக்கத்தில் இருந்த சைனீஸ் கடையில் தான் நான் எப்போவும் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் வாங்குவேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணினதுனால இந்த ஷாப்பிங் சென்டர் வரும்போது தேவையானதெல்லாம் நான் இங்கேயே வாங்கிட்டு போயிடுவேன். கேஷ்யூ நட்ஸும் வால்நட்ஸும் தேவைப்பட்டது. அது ரெண்டும் வாங்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே ஜப்பான் ஹோம் இருக்குது, அங்கே வந்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்துமஸ், நியூ இயர்லாம் வர்றதுனால நிறைய திங்ஸ் இங்கே ஆஃபரில் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு குட்டி ஸ்டூலோட விலை வெறும் $1.50 தான் போட்டிருக்காங்க. இது நல்ல குவாலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது மாதிரி நமக்கு தேவையான ஒரு சில ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் இந்த கடையில் வாங்கலாம். இது கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால அதுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. கிளாஸ் கண்டெய்னர்ஸ், செராமிக் மக்ஸு, அப்புறம் செராமிக்ஸ் பிளேட்ஸு, பவுல்ஸ் அதெல்லாமும் எப்போவுமே இங்கே டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஒவ்வொரு டைம்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க.
இந்த ஒரு கிளாஸ் கண்டெய்னரோட ஒரிஜினல் விலை $8, இப்போ $3.50க்கு கிடைக்கிது. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்ல ஒர்த்துனே சொல்லலாம். அது மாதிரி நிறைய திங்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இங்கே எப்போவுமே கிடைக்கும். அப்புறம் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸும் ரொம்பவே விலை குறைவாக கிடைக்கிது. அப்புறம் இந்த ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வந்து நான் எப்போ ஜப்பான் ஹோம் வந்தாலும் பார்ப்பேன். நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் டிஸ்கவுண்ட் போட மாட்டாங்க. இப்போ இந்த டைமில் வந்து இது எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் வச்சுருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸில் சரி பாதிக்கு மேலேயே விலை கம்மியாக கிடைக்கிது. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைன்னாலும் நல்ல ஒர்த்தான ப்ராடக்டாகவும் இருந்து இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் போது நான் எப்போவுமே வாங்கிடுவேன். இதில் பெரிய சைஸில் 2 கண்டெய்னர் எடுத்தாச்சு. $10க்கு ஒரு செட்டுங்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இங்கே இந்த பேஸ்மெண்ட் ஒன்றிலேயே வர வழியில் வீனஸ்னு ஒரு கடை இருக்குது. இங்கே எல்லா விதமான ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் கிடைக்கும். கொரியா, ஜப்பான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் இங்கே வச்சுருப்பாங்க. ரேட்டும் மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி தான். எங்கள் பொண்ணு ஹேர் சீரம் அப்புறம் கண்டிஷனர்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாமும் இந்த கடையில் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த திங்ஸ் எல்லாமும் தான் அந்த வீனஸ் கடையில் நாங்கள் வாங்கினது. இது வந்து ஹேர் கண்டிஷனர். இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு கண்டிஷனர் தான் என் பொண்ணு யூஸ் பண்ணிகிட்ருக்கா. நல்லா இருக்குன்னு சொன்னால் இது ஜப்பானோடது. அப்புறம் இது வந்து ஹேர் சீரம். இது கொரியாவிலேருந்து வருது. இதில் 2-3 ஃப்ளேவர்ஸும் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இதை வாங்கியிருக்கு. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணதில்லை. எப்போவுமே ஷாம்பு அப்புறம் கண்டிஷனர் அது 2 மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். அப்புறம் இது வந்து பிம்பிள் பேட்ச். இன்விசிபிளாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு எதுவும் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆலிவ் ஆயில் அப்புறம் ஆர்கன் ஆயில் அது 2மே மிக்ஸ் ஆகிருக்கு. நான் வந்து தனித்தனியாக தான் முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். அப்புறம் இது 2ம் ஹேண்ட் வாஷோட ரீஃபில். மற்ற கடையில் உள்ளதை விட இந்த வீனஸில் சரிபாதிக்கு மேலேயே விலை கம்மியாக இருக்கும். அதனால் இதில் 2 இங்கே வாங்கினேன். இதோட ரீஃபில் தான் அது 2ம். இது வந்து வேஸ்லினோட ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு ரிட்டர் ஸ்போர்ட் சாக்லேட் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ புதுசாக பிஸ்டாச்சியோ ஃபில்லிங்கோட வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பிள்ளைங்க இதில் ஒன்று வாங்கினாங்க. அப்புறம் இந்த ஒரு லிப் கிளாஸ் வந்து என் பொண்ணு வாங்கினது. இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாமும் அந்த வீனஸ் கடையில் வாங்கினது. இங்கே வாங்கின எல்லா திங்ஸும் மற்ற கடைகள்லேயும் கிடைக்கும். ஆனால் ஒரு சிலது அங்கே மட்டும் தான் வாங்க முடியும். அப்புறம் இந்த ஒரு வால்நட்ஸு அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் அது 2ம் அங்கே உள்ள சைனீஸ் கடையில் வாங்கினது. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமும் அந்த கடையிலையும் நல்ல குவாலிட்டியோட கிடைக்குது. இந்த ஏர்டைட் கண்டெய்னர் 2ம் ஜப்பான் ஹோமில் வாங்கினது. முன்னாடியெல்லாம் இது ஒரு கண்டெய்னரோட விலை $10.90 $11 கிட்ட வரும். ஆனால் இப்போ இது $4.50 கிடைக்கிது. சரி பாதிக்கு மேலேயே விலை கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் எப்பாவது யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதில் 2 கண்டெய்னர் வாங்கிட்டேன். அப்புறம் இது 2யும் கிறிஸ்துமஸ்க்காக ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்லிட்டு அந்த கடையில் வேலை பார்த்த கேஷியர் கொடுத்தாங்க. அது 2ம் கிறிஸ்துமஸ் ட்ரீயில் டெக்கரேட் பண்ணுறதுக்காகன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாப்புலரில் வாங்கின புக்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதெல்லாமும் இதில் இருக்குது. இதெல்லாமும் தான் இந்த வருஷத்தில் நாங்கள் பண்ணின லாஸ்ட் ஷாப்பிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.